இந்திய வாலிபால் வரலாறுலேயே மிகச்சிறந்த வீரர் யாருன்னு கேட்டா பலரும் ஹரியானாவை சேர்ந்த பல்வந்த் சிங் பேரை சொல்லுவாங்க. பல்வந்த் சிங் இன்னொரு பேரு பல்லு. அப்பேற்பட்ட பல்லு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரரை பார்த்து 80களோட இறுதியில, நீ ஒரு அருமையான டேலண்ட், உன்னோட கை இறைவன் கொடுத்த வரும், அதை பத்திரமா பார்த்துக்கன்னு பிளஸ் பண்ணிருக்காரு. அந்த தமிழக வீரரோட பெயர் ஏ. சிவராமன். செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற படாலம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த சிவராமன் அவரோட பீக்ல இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸா திகழ்ந்தார். சிவராமன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவரோட கேமை பார்த்தவங்களுக்கு அவரோட எக்ஸ்ட்ராடனரி ஜம்ப் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜம்ப் இல்லைங்க, அது ஒரு லீப். ஏர்லயே டிராவல் பண்ணுவாரு. ஒரு கம்ப்ளீட் பிளேயர் சிவராமன். ஜம்ப் சர்வீஸ் போடுவாரு. ஸ்மாஷிங் பத்தி கேட்கவே வேணாம். வைட் பால் அட்டாக்லாம் பிரமாதமா செய்வாரு. நல்ல பிளாக்கர். பேக் அவுட்ல அட்டாக் பண்ணுவாரு. வேவ் அட்டாக் பண்ணுவாரு. ஒரு சூப்பர் பிளேயர் சிவராமன். 1986 சிவராமன் இந்தியன் ஜூனியர் டீம்ல இடம் பிடிச்சிருந்தாரு. அடுத்த வருஷமே தமிழ்நாடு சீனியர் டீம்லயும் இந்தியன் சீனியர் டீம்லயும் அவருக்கு இடம் கிடைச்சது. 1987 ஏசியன் சாம்பியன்ஷிப்ல விளையாண்டாரு. 1987 சாப் கேம்ஸ் கல்கட்டால நடந்தது. அதுல அவரு கோல்டு மெடல் வாங்கினாரு. 1991 சாப் கேம்ஸ் கொழும்புல நடந்தது. அதுலயே அவருக்கு கோல்டு மெடல் கிடைச்சது. அந்த காலகட்டத்துல இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கிறதே பெரிய விஷயங்க. ஏன்னா சந்தீப் சர்மா, சுக்பால் சிங், சிரில் வல்லூர், கீர்த்தேஷ் குமார், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே சிவராமனுக்கு ஒரு தனி இடம் இருந்தது இந்தியன் டீம்ல. தமிழ்நாடு வாலிபாலை பொறுத்த வரைக்கும் சிவராமன் ஒரு அப்சல்யூட் லெஜெண்ட். 1989 ஃபெடரேஷன் கப் திருச்சியில் நடந்தது. அங்க முதல் முறையா தமிழ்நாடு ஃபெடரேஷன் கப் வின் பண்ணதுக்கு காரணமா இருந்தது சிவராமன். ஃபைனல்ல தமிழ்நாடு ஸ்டார் செடட் ரயில்வேஸ 5 செட்ஸ்ல தோக்கடிச்சாங்க. டிசைடர்ல சிவராமன் ஒன் மேன் ஷோ கலக்கிட்டாரு. அதனாலதான் தமிழ்நாடு ஜெயிச்சாங்க. 10,000க்கும் மேல ரசிகர்கள் குழுமி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிரஷர்ல சிவராமன் டெலிவர் பண்ணாரு. அது மட்டும் இல்லைங்க, 1991 இருந்து 95 வரைக்கும் தமிழ்நாடு 5 முறை தொடர்ந்து சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. முதல்ல பாம்பேல, அடுத்தது கேலிக்கட், அதுக்கப்புறம் கல்கட்டா, ஹைதராபாத் அண்ட் சென்னை. இந்த 5 நேஷனல் சாம்பியன்ஷிப்லயும் கலக்கினவர் சிவராமன். அதுவும் 92ல கேலிக்கட் நடந்த ஃபைனல்ல பின்னி எடுத்தார். அந்த கேலிக்கட் நேஷனல்ஸையே சிவராமன் நேஷனல் சொல்ற அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. செமிஃபைனல்ல கேரளாவை தமிழ்நாடு தோற்கடிச்சிருந்தாலும் ஃபைனல்ல ஆந்திர பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா கேரள ரசிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் சிவராமன். சிவராமனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க கேரள ரசிகர்கள். கேரளால வாலிபால் எப்போதுமே பாப்புலர். அதுவும் நல்லா விளையாண்டாங்கன்னா எந்த ஸ்டேட் வீரராக இருந்தாலும் அவங்கள பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ண ஒரு வீரர் தான் சிவராமன். 5வது முறையா நம்ம சென்னையில தமிழ்நாடு தொடர்ந்து டைட்டில் அடிச்சது. தமிழக வாலிபால் வரலாறு எழுதப்படும் போது சிவராமனுக்கு அதுல ஒரு சிறப்பான இடம் இருக்கும். அவரோட பீக்ல சிவராமனோட கேமை பார்த்துட்டு கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு கோச் நீங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்னு பாராட்டியிருக்காரு. தன்னோட எம்ப்ளாயர்ஸான ஐஓபிக்காக ஏராளமான வெற்றிகளை குவித்தவர் சிவராமன். தன்னோட பிளேயிங் கேரியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச்சிங் கோர்ஸ்லாம் செஞ்சு வாலிபாலோட கனெக்ஷனை இன்னும் கண்டினியூ பண்ணாரு. போரூர்ல இருக்கிற பார்க் ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் கிளப்ல இளம் வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு காலேஜ் டீமுக்கும் பயிற்சியாளராக இருந்திருக்காரு. சிவராமனுக்கு நிச்சயமா அர்ஜுனா அவார்டு கிடைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட திறமசாலி அவர். ஆனால் அது கிடைக்கல. அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஆனால் திருச்சியில இருக்கிற கேலிக்கட்டில் இருக்கிற வாலிபால் ரசிகர்கள் அவரோட கேமை மறந்துக்க மாட்டாங்க. அதை விட பெரிய அவார்டு என்ன?